படகு கடலில் மூழ்கியதில் காணாமல் போனவரை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் 26ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்ற மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டி அடித்தனர். அப்போது படகு உடைந்து கடலில் மூழ்கியதில் வில்வராஜ் என்ற மீனவர் மாயமாகினார். இதையடுத்து காணாமல் போன மீனவர் வில்வராஜை கண்டுபிடித்து தரக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் 6வது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன் மீனவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே காணாமல் போன வில்வராஜை கண்டுபிடித்து தராவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வோம் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். எங்க அப்பா கடலுக்கு போனவர் 3 பேர் திரும்பி வந்துட்டாங்க. 3 பேர் சொல்றாங்க எங்க அப்பா போட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு. எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு 10 நாள் ஆச்சு. இன்னும் யாருமே எந்த நடவடிக்கையுமே எங்க அப்பாவுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா எங்களுக்கு திரும்பி வரணும். எங்க அப்பா இல்லாட்டி நாங்க தற்கொலை தான் பண்ணிக்கிறோம். நாளைக்கு எங்க அப்பா கன்ஃபார்மா வரணும் எங்க வீட்டுக்கு. எங்க அப்பா வரல நாங்க தற்கொலை தான் பண்ணிக்கிறோம். எங்க அப்பா எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே.